dear boys and girls, this is Vishankari from 100 Learning Together. இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? இப்ப படிக்க ஆரம்பிச்சா என்னால சென்டம் எடுக்க முடியுமா? இப்ப நான் படிக்க ஆரம்பிச்சா பாஸ் பண்ணிடுவேனா? இப்படின்னு நிறைய பேத்துக்குள்ள டவுட்ஸ் இருக்கும் இல்லையா? இப்ப நான் படிக்க ஆரம்பிச்சா என்னால அட்லீஸ்ட் ஒரு 170+ கட் ஆஃப் எடுக்கிற அளவுக்காச்சும் நான் வந்து ரெடி ஆயிருவேனா? இப்படி உங்களுக்குள்ள இருக்கிற எக்கச்சக்கமான கேள்விக்கு மேக்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாத்துக்குமே கம்ப்ளீட்டா இந்த வீடியோ ஆன்சர் பண்ண போகுது. மேம் அது என்ன 11th தான். பிகாஸ் 11th மேக்ஸ்ல நீங்க தெளிவா படிச்சிருந்தீங்க அப்படின்னா 12th மேக்ஸ் இப்போ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருந்திருக்கும். பிகாஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச உண்மைதான், 11th மேக்ஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம்ப்பா 12th மேக்ஸை கம்பேர் பண்றப்ப இல்லையா? ஸோ 11th ஸ்டாண்டர்ட்ல நம்ம 11th சாப்டர் ஒழுங்கா படிச்சிருந்தா 12th சாப்டர்ல 9th சாப்டர் ஈஸியா இருந்திருக்குமா? எஸ். ஸோ இன்டிகிரேஷனுக்கும் சரி, டிஃப்ரென்சியேஷனுக்கும் சரி, அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரிக்கும் சரி, எல்லாத்துக்குமே நம்ம ஃபார்முலா ஷீட்ஸ் கேட்கறதும் ஒரு வெக்டர் அல்ஜீப்ரா புரியாம இருக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் ரீசன் என்ன? ஏன் வெக்டர் அல்ஜீப்ராலாம் 12th நமக்கு கஷ்டமா இருக்கு? ஒரு ஈஸியான சாப்டர். பிகாஸ் 11th நம்ம அந்த எஃபர்ட்டை போடல. ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆச்சு இந்த மிஸ்டேக்கை இது வரைக்கும் பண்ணியிருந்தாலும் இப்போவாச்சு முடிச்சுக்கோங்க, இப்போவாச்சு படிக்க ஆரம்பிங்க. பிகாஸ் நீங்க இப்போ படிக்கலைன்னா நெக்ஸ்ட் 1 இயர் உங்களுக்கு ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும். அண்ட் இந்த உண்மையை இப்போ இருக்க ப்ரெசன்ட் பேட்ச் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக ஒத்துப்பாங்க. எஸ் ஒன்னும் எஸ். ஸோ இப்போ இங்க இருந்து படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்ப படிக்க ஆரம்பிச்சா என்னதான் ஆகும், என்னால எவ்வளவு மார்க்ஸ் எடுக்க முடியும் அப்படின்ற டவுட்டை இந்த வீடியோ கிளியர் பண்ண போகுது. ஓகே, எஸ். ஸோ இப்போ லாஸ்டா நமக்கு 50 டேஸ் தான் கையில இருக்கு, ஆமாவா இல்லையா? எஸ். ஸோ Jan 1ல இருந்து Feb 20க்குள்ள அதுக்கப்புறம் இருக்க 10 டேஸ்லாம் என்ன மேம் எங்க மேம் போச்சு அப்படின்னா கண்டிப்பா அங்க ஸ்ட்ரெஸ் வந்துடும். ஓகே, அண்ட் அந்த எக்ஸாம் ப்ரெஷர் வந்துடும். அந்த 10 டேஸ் நீங்க ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கணும்னு இருந்தா இந்த 50 டேஸ் 1 லாஸ்ட் சான்ஸ் நினைச்சு டெய்லி உங்களோட மேக்ஸிமம் எஃபர்ட்டை போட்டு தான் ஆகணும். ஓகே, ஸோ இதுலயும் உங்களுக்கு இடையில ரிவிஷன் டெஸ்ட் 1, ரிவிஷன் டெஸ்ட் 2ன்னு ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் எல்லாம் கண்டிப்பா வைப்பாங்க. இந்த ஒவ்வொரு டெஸ்ட்லயுமே நம்மளோட 10 மார்க்ஸ் இம்ப்ரூவைஸ் பண்ணா மட்டும்தான் பப்ளிக்ல நம்ம நினைக்கிற மார்க் நமக்கு கிடைக்கும். கரெக்டா? இப்போ ஒரு 40 டேஸ் தான் கையில கொஞ்சமா இருக்குன்னு வச்சுப்போமே. லைக் இந்த பொங்கல் ஹாலிடேஸ், ஃபேர்வெல் இதெல்லாம் நம்ம ரெடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 40 டேஸ் தான் கையில இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே, அப்ப இந்த 40 டேஸ்ல மேக்ஸ்னா எனக்கு கட் ஆஃப் போயிடுச்சுன்னு சொல்லாத அளவுக்கு ஒரு நல்ல மார்க்கை என்னால மேக்ஸ்ல எடுக்க முடியுமா அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா எடுக்க முடியும். அது எப்படி என்னன்றதை இங்க நான் சொல்றேன். ஓகே, ஸோ ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ல 11th பசங்களா இருந்தாலும் சரி, 12th பசங்களா இருந்தாலும் சரி, இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் கண்டிப்பா பண்ணியிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பெரிய தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸை சம்ஸை கண்ணில் பார்த்துட்டு போறது, ஆன்சரை ஞாபகம் வச்சுட்டு போறது. இதெல்லாம் எப்போ நீங்க நிறுத்துறீங்களோ அப்பதான் மார்க்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, ஸோ சம்ஸை எப்பவும் சால்வ் பண்ணி பார்த்துட்டு மட்டும்தான் போகணும். நீங்க ஒரு சாப்டர் பார்த்தாலும் அந்த ஒரு சாப்டரை ஃபுல்லா பார்த்துட்டு போயிருந்தீங்க, ஃபுல்லா சால்வ் பண்ணி பார்த்துட்டு போயிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல எந்த மிஸ்டேக்ஸும் இல்லாம ஃப்ளோவா சம் போட்டிருப்பீங்க. அண்ட் தி செகண்ட் பிக்கெஸ்ட் மிஸ்டேக் யூ கைஸ் வில் டூயிங், எல்லாருமே பண்ற தப்பு என்ன? இம்பார்ட்டன்ட் மட்டுமே படிச்சுட்டு போறது. கரெக்டா? ஸோ இம்பார்ட்டன்ட் சம்ஸை தாண்டி அதே மாடல்ல ஒரு சம் வந்தா கூட போட நம்ம ரெடியா இல்லை. ஸோ இது எப்போ வரும்? கான்செப்ட் புரியாம இம்பார்ட்டன்ட் சம்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுட்டு போறப்ப வர பிரச்சனை இது. ஸோ இந்த டைம் நீங்க இம்பார்ட்டன்ட் சம்ஸ் மட்டுமே படிச்சுட்டு போனா கூட கான்செப்ட் புரியாம நம்ம படிச்சுட்டு போக கூடாது ஃபார் த நெக்ஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட். ஓகே, அண்ட் தென் ரிவைஸ் பண்ணாம போறது. நீங்க மொத்தமா படிச்சது 5 சாப்டர்ஸ் அப்படின்னாலுமே அந்த 5 சாப்டர்ஸை ரிவைஸ் பண்ணாம எக்ஸாம் ஹால்குள்ள போனீங்க அப்படின்னா மீதி 7 சாப்டர்ஸும் நமக்கு தெரியாது. அந்த 5 சாப்டர்ஸ்ல இருந்து வர கொஸ்டினையும் நம்ம எழுத மாட்டோம். ஸோ இந்த 3 மிஸ்டேக்ஸை என்னைக்கு நீங்க அவாய்ட் பண்றீங்களோ அன்னைக்கு உங்களோட மார்க்ஸ் வேற லெவல்ல இம்ப்ரூவ் ஆயிட்டே போகும். ஓகே, ஸோ இந்த ஹாஃப் இயர்லில இந்த தப்பை கண்டிப்பா 11th இருக்கட்டும், 12th இருக்கட்டும், ஈவன் ஏன் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸும் இதை தான் பண்ணுவாங்க. கரெக்டா? ஸோ இந்த 3 மிஸ்டேக்ஸை நீங்க கண்டிப்பா இன்னையோட முடிச்சிருவீங்க, அவாய்ட் பண்ணிடுவீங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாரும் இனிமேல் என்ன பண்ண போறீங்க? சம்ஸை சால்வ் பண்ணி பார்த்துட்டு போறீங்க. ஓகே, எஸ். ஸோ சென்டம் எடுக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்ற இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ எல்லாரும் டக்குன்னு பென் அண்ட் பேப்பர் எடுத்து இதுல எதெல்லாம் நம்ம முடிச்சிருக்கோம், எதெல்லாம் முடிக்கலன்றத பார்த்துருங்க. ஓகே,
ஸோ புக் பேக் 1 மார்க்ஸ் கம்பல்சரி எல்லாத்துக்குமே தெரியும். கண்டிப்பாக புக் பேக் 1 மார்க்ஸை முடிக்கணும். அண்ட் இல்லை நான் சென்டம் எடுத்தே தீர்வுன்னு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும்ப்பா, எல்லா ஃபார்முலாஸ், டெஃபினிஷன்ஸ், ஒவ்வொரு சாப்டர் பின்னாடி இருக்கிற சம்மரியும் கம்ப்ளீட் பண்ணணும். அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸை நீங்கள் மேப் பண்ணி சால்வ் பண்ணி பார்க்கணும். அப்போதான் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ மேப் பண்ணாமல், தட் இஸ் ஒரே மாதிரி இருக்க மாடலை எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஒட்டுக்கா சால்வ் பண்ணி வச்சு அதை திருப்பி ரிவைஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களோட ஃபாஸ்ட்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் கண்டிப்பா இந்த சாப்டர்ஸை நீங்க விட்டுட்டு போயிடக்கூடாது. ஒரு சம்ம கூட விட்டுட்டு போயிடாம போக வேண்டிய சாப்டர்ஸ் எதெல்லாம் 1, 5, 6, 7, 9 and 10. ஸோ இந்த 6 சாப்டர்ஸ்ல மாஸ்டரா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சென்டம் உறுதி. அண்ட் அட்லீஸ்ட் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஆர் இதுக்கு ப்ரீவியஸா இருக்க 2 கொஸ்டின் பேப்பர், பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் அண்ட் ஒரு 3 ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் அதெல்லாம் சால்வ் பண்ணி பார்த்துருந்தா மட்டும்தான் அது கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகே, அண்ட் அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆச்சு படிச்ச எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணி பார்த்துட்டு போகணும். இது பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட மார்க் 100 இருக்கிறத யாருனாலையும் தடுக்க முடியாது. ஓகேவா? ஸோ நீங்க சென்டம் தான் எய்ம் பண்றீங்க அப்படின்னா இப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சா கூட கண்டிப்பா இதை நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். எஸ், ஸோ இல்லைன்னா நான் கொஞ்சம் மார்க் கம்மியாக தான் எடுத்துட்டு இருக்கேன், எனக்கு பப்ளிக்ல எப்படியும் ஒரு 75 to 80 எடுத்துட்டா போதும் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா நீங்க இதெல்லாம் முடிச்சிருக்கீங்களா அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாருங்க. புக் பேக் 1 மார்க்ஸ் அண்ட் லாஸ்ட் 3 இயர்ஸோட கொஸ்டின் பேப்பர்ஸ், ஃபுல் போர்ஷன் கொஸ்டின்ஸ் அண்ட் மஸ்ட் டூ சாப்டர்ஸ் ஆன இந்த சாப்டர்ஸை கண்டிப்பா முடிச்சுட்டு மீதி ரிமைனிங் இருக்க சாப்டர்ஸ்ல அட்லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஆச்சு முடிச்சுட்டு எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிட்டு போகணும். ஓகே, அண்ட் இல்ல மேம் எனக்கு பாஸ் ஆகுறதே கஷ்டமா இருக்கு, மேக்ஸ்ல மட்டும் எனக்கு பயமா இருக்கு, மேக்ஸ்ல பாஸ் ஆயிட்டேன்னா மீதி எல்லா சப்ஜெக்டும் நான் பாஸ் ஆயிடுவேன் அப்படின்னு இருக்கீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா புக் பேக் 1 மார்க்ஸ் அண்ட் ஆல்ரெடி ஹாஃப்லி எக்ஸாம்க்கே இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தேன். 102 மார்க்ஸ், 103 மார்க்ஸ் அண்ட் வால்யூம் 1க்கு வால்யூம் 2க்கு தனித்தனியாக 5 மார்க்ஸ் கொடுத்துருந்தேன் இல்லையா? ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னாலே ஷார்ட் 60 to 70 மார்க்ஸ் எடுத்துடலாம். பாஸ் ஆயிடுவேனா அப்படின்ற கொஸ்டினே நமக்கு தேவையில்லை. அண்ட் இதை படித்தாலும் ஒன்ஸ் ஆச்சு நீங்க ரிவைஸ் பண்ணிட்டு தான் போகணும். அப்பதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஓகேவா 12th பசங்களா? ஸோ உங்க எல்லாத்துக்கும் சென்டம் பிளான் என்ன, 75+ எப்படி எடுக்க அண்ட் எப்படி பாஸ் ஆயிடுறது அப்படின்னு இருக்கவங்க எல்லாத்துக்கும் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். இதே மாதிரி 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கும் அதே தான், பட் மஸ்ட் டூ சாப்டர்ஸ் மட்டும் உங்களுக்கு வேரி ஆகும். விச் இஸ் 1, 2, 6, 8, 10 and 12 வந்து கண்டிப்பா நீங்க கம்ப்ளீட் பண்ணி போயே தான் ஆகணும். அண்ட் அதுதான் எஸ், ஸோ இந்த சாப்டர்ஸ் எல்லாம் மஸ்ட் டூ பண்ணிட்டு மீதி எல்லா ரிமைனிங் சாப்டர்ஸ்லையும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை மட்டும் எழுதிடுங்க. அண்ட் ஜஸ்ட் பாஸ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா பானு மேம் உங்களுக்கு வந்து டாப் 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ் அண்ட் வால்யூம் 1, வால்யூம் 2க்கான 5 மார்க்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா அந்த ஹாஃபலிக்கு. ஸோ அந்த கொஸ்டின் ஆச்சு கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு ரிவைஸ் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா ஷியரா நீங்களும் பாஸ் ஆயிடுவேனான்ற டவுட்டே இல்லாமல் சூப்பராக எக்ஸாம் எழுதிட்டு வரலாம். எஸ், ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ உங்களுக்கு இதெல்லாம் எப்படி எங்கே ஆரம்பிக்கிறதுனே தெரியாமல் இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்க டவுட்ஸாக இருக்கட்டும், முடிச்சிருவேனா அப்படின்ற ஒரு குழப்பமாக இருக்கட்டும், எல்லாருமே ஃபர்ஸ்ட் டேக் அ டீப் பிரெத் அண்ட் டெல் அண்ட் கமெண்ட் ஹியர் ஆஸ் திஸ் இஸ் மை லாஸ்ட் சான்ஸ் டு ப்ரூவ் மை செல்ஃப் அப்படின்னு ஒவ்வொருத்தருமே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதை உங்களோட ஸ்டடி டேபிள் முன்னாடியும் எழுதி வச்சுக்கோங்க. பிகாஸ் உண்மையாலுமே இந்த 50 days மட்டும்தான் நீங்களே உங்களுக்கு ப்ரூவ் பண்ணிக்க முடிய ஒரு கடைசி சான்ஸ். எஸ், ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னு உங்களை எல்லாரும் சொல்றாங்களா, இல்ல ஃபெயில் ஆகிட்டே இருக்க, பாஸ் ஆகவே மாட்டேங்கிறேன்னு திட்டுறாங்களா, இல்ல சென்டம் வந்து 1 மார்க் 2 மார்க்ல லூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, யாரா இருந்தாலும் the final leap is now. ஸோ இந்த 50 days நீங்கள் எவ்வளோ சூப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறீங்களோ அண்ட் எதெல்லாம் வந்து படிக்கணுன்றதை தாண்டி எப்படி படிக்கணுன்றது தெரிஞ்சு ஆரம்பிக்கிறீங்களோ, ஸோ நவ் திஸ் இஸ் யுவர் ரியலி லாஸ்ட் சான்ஸ் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப். அதை எல்லாருமே உணர்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் கைஸ், இதுக்கப்புறம் எனக்கு டைம் இல்லைன்றதை சொல்கிறத தாண்டி டெய்லி கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சாலும் இட் இஸ் அ பிகர் சான்ஸ் டு அச்சீவ் யோர் கோல். ஸோ டெய்லி என்ன பண்ணலாம் இதெல்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்குன்றதை நான் சொல்கிறேன். ஸோ டெய்லி 2 hours, ஓகே, டெய்லி 2 hours ஷியோராக நீங்கள் மேக்ஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணியே தான் ஆகணும்.
மேம் நான் 100 எடுத்தே ஆகணும்னு நினைக்கிறவங்க டெய்லி 25 சம்ஸ், இல்லை மேம் அட்லீஸ்ட் நான் பாஸ் ஆச்சும் ஆயிடணும், இல்லை மேம் நான் அட்லீஸ்ட் 80 ஆச்சும் எடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மினிமம் 10 சம்ஸை டெய்லி சால்வ் பண்ணி தான் ஆகணும். அண்ட் ஸ்பெண்ட் 2 hours for மேக்ஸ் டெய்லி. அது உங்களால் கண்டிப்பாக முடிகிற டார்கெட் தான். ஸோ எல்லாரும் இதுக்கப்புறம் கேம் ஆனாக இருக்கணும். ஐ ஹோப் நீங்கள் எல்லாரும் இதை உணர்ந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் ரியலி யோர் லாஸ்ட் சான்ஸ் டு ப்ரூவ் யோர் செல்ஃபா. அண்ட் எஸ், இதில் நாங்கள் என்னென்னலாம் ஹெல்ப் பண்ண போகிறோம் அண்ட் நம்ம எப்படிலாம் சேர்ந்து படிக்க போகிறோம், இதுக்கப்புறம் இருக்கிற மேப்பிங் ஆஃப் கொஷின்ஸாக இருக்கட்டும், எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது, ஃபார்முலாஸ் எல்லாம் வச்சு எப்படி எந்தெந்த சம்மன் ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு எல்லாத்தையும் நம்ம எல்லாம் சேர்ந்து படிக்க போகிறோம். ஸோ வி கேன் டூ இட் ரியலி. அண்ட் 11th and 12th பசங்களா, இந்த டைம் பப்ளிக் எக்ஸாமுக்கு இருக்க நெக்ஸ்ட் 50 டேஸை என்ன பண்ண போகிறோம், மாசா நமக்கு நாமளே ப்ரூவ் பண்ணி மாஸ் காட்ட போகிறோம். இந்த பப்ளிக் எக்ஸாமில் தட்டுறோம் தூக்குறோம்.